Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்னைக்கு ஸ்டன் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து 1 கப் பால் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் ஆடையோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த பாயசம் வந்து திக்காக க்ரீமியாக கிடைக்கும். ஸோ இந்த கப்பில் நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து நமக்கு வந்து இது 3 பேருக்கு வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த 1 கப் பாலுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. 10 திராட்சை, 2 முந்திரி, 2 பாதாம், 2 பிஸ்தா, கூடவே வந்து ஒரு 5-6 பல் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ வந்துட்டு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த குங்குமப்பூ வந்து இப்போ நம்ம பாலில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த பாயசமே பார்த்தா ஒரு லைட் எல்லோ கலர் வரும் நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்க்குறதுனால. ஸோ அதுவே போதும். ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபைன் பவுடராக பண்ணிடாதீங்க. ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் எடுத்து வச்ச அந்த பாதி ஸ்வீட் கார்ன்லையுமே பார்த்திங்கன்னா பாதி இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். மீதி பாதியை வந்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயும் வந்து நான் மிக்சியிலே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டுக்கோங்க. அதாவது 1 கப் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸு, தேங்காய், ஸ்வீட் கார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இந்த சைட் பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கொதி வந்திருக்கும். ஸோ அதில் வந்து இதையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் வந்து இந்த பாலில் நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பவுடராக சேர்த்துருக்கக்கூடாது. அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. எல்லாமே 1-2 இருக்கணும், தேங்காய், நட்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன்லேயுமே ஸ்வீட் இருக்கும். அதனால வந்து 1 கப்புக்கு வந்து 1/4 கப்புக்குமே 1/4 கப் விடவே கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அது உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மெஷர் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான். ஸோ அந்த நட்ஸு, அந்த ஸ்வீட் கார்ன், அரைச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிம் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். கூடவே வந்து பாயசமோட கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். நீங்கள் குங்குமப்பூவே சேர்க்கலனாலுமே உங்களுக்கு லைட் எல்லோ கலர் வரும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே சூடாக சர்வ் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு ஒரு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டெசர்ட் ஃபீல் கொடுக்கும் இது. ஸோ நம்மளோட ஸ்வீட் கார்ன் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் முந்தின நாள் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ்க்காக வந்து ஸ்வீட் கார்ன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளோட ஜவ்வரிசி, அப்புறமா வந்து சேமியா, பருப்பு பாயசம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு வேலை ரொம்பவுமே கம்மி. ஸோ நம்ம கெஸ்ட் யாராவது வராங்க, நம்ம ரொம்ப சடனாக ஏதாவது பிளான் பண்ணிட்டு பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா மேலே நட்ஸ் மட்டும் போட்டுட்டு இதை சர்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு பவுல் மட்டும் ஹாட்டாக சர்வ், பேலன்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கூல் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நான் வந்து மறுபடியும் குட்டி பவுலுக்கு வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பவுல் அளவுக்கு கிடச்சிது. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.